Hi, today நம்ம 6th standard first term English bookல இருந்து 3rd unitல இருக்கக்கூடிய supplementary தான் பார்க்க போறோம். So இதோட title Spices of India. So Spices of India என்னது? Spicesனா என்ன? அதாவது கிராம்பு, ஏலக்காய், பெப்பர் இது எல்லாமே என்னதான் ஸ்பைசஸ் தான் இல்லையா? நறுமண பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். இன் இந்தியா ஸ்பைசஸ் ஆர் த சோல் ஆஃப் ஃபுட். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில ஸ்பைசஸ் இந்த நறுமண பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஃபுட்டோட சோல், ஃபுட்டோட உயிர், இல்லாட்டி ஃபுட்டோட ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. when we think of spices we think of tasty and healthy food. ஸோ நம்ம வந்து ஸ்பைசஸ் அப்படின்ட்டு திங்க் பண்ணாலே நம்ம தாட்ல என்னதான் வருது? ஹெல்தியான டேஸ்டியான ஃபுட், ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான ஃபுட் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருதா. many of the spices in our food are added to balance nutrition and keep us healthy. ஸோ இந்த ஸ்பைஸ் நம்ம ஃபுட்ல நம்ம யூஸ் பண்ற ஸ்பைசஸ்லாம் எதுக்கு ஹெல்ப் ஆகுது? added to balance nutrition, நம்மளோட சத்துக்களை பேலன்ஸ் பண்றதுக்கும் நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கிறதும் ஹெல்ப் பண்ணுது. they add flavor and nutrients to dishes without fats and calories. ஸோ என்னது ஃபேட், அதை கொழுப்போ இல்லாட்டி கேலரிஸோ இல்லாம நமக்கு வந்து நம்மளோட ஃபுட்டுக்கு நல்ல ஃப்ளேவரையும் மணத்தையும் நியூட்ரியன்ஸ் சத்துக்களையும் கொடுக்குது. Spices like cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. ஸோ வந்து ஸ்பைசஸ் நறுமண பொருட்கள் எதெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஜீரகம், கடுகு, மிளகு, கிராம்பு, வெந்தயம், அப்புறம் என்னது பட்டை, அப்புறம் மஞ்சள், இது எல்லாமே என்னது இந்தியன் ஃபுட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. when it comes to Indian food, the first thing that comes to many people's mind is probably spicy. ஸோ இந்தியன் ஃபுட்டை பொறுத்தவரையும் ஒருத்தங்களோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரது என்னன்னா ரொம்ப ஸ்பைசி ஃபுட். ஸ்பைசி கறின்னா என்னது? ஸ்பைஸ் யூஸ் பண்ணி வைக்கிற கறிகள் தான். பாருங்க, people say curry comes from the Tamil word curry. In Tamil, curry means sauce. ஸோ வந்து பீப்புள் வந்து என்ன சொல்றாங்க? கறி அப்படின்ற வேர்டு வந்து தமிழ் வேர்ட்ல இருந்து தான் வந்து, தமிழ் மொழியில இருந்து வந்த வேர்டு. எதுல இருந்து? கறி அப்படின்ற வேர்ட்ல இருந்து வந்துச்சு. ஸோ தமிழ்ல கறி அப்படின்னா சாஸ். சாஸ்னு என்னது? குழம்புலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த குழம்பு தான் என்னது? கறி, சாஸ் அப்படின்றாங்க. இட் இஸ் சம்திங் தட் இஸ் குக்ட் வித் அ roasted or powdered mixture of spices, condiments and herbs. ஸோ என்னது? ஸோ இது கறி, நம்ம இந்த குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊர்ல. ஸோ அது எப்படி உருவாக்குவாங்க? குக்டு வித் ரோஸ்டட் ஆர் பவுடர்ட் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ். இந்த ஸ்பைசஸை ரோஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி என்னது அதை வந்து ஃபுல்லா பவுடர் பண்ணி, காண்டிமெண்ட்ஸ் என்னது தாளிச்சு, இல்லாட்டி என்னது ஹர்ப்ஸ், அதாவது என்ன ஹர்ப்ஸ்னா என்னது? நம்ம தாவரங்கள் இல்லாட்டி என்னது மருத்துவ குணமுடைய தாவரங்கள், அதெல்லாம் தான் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி குக் பண்றது என்னது? குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அதாவது இந்த ஸ்பைசஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்டா இருக்கும். இட் கேன் பி மைல்ட் ஆர் இட் கேன் பி ஸ்பைசி அண்ட் பஞ்சன்ட். ஸோ அது என்னது? லைட்டா ரொம்ப மிதமாகவும் இருக்கும் அதோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட். சம்டைம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்பைசியா, ரொம்ப காரமாகவும் பயங்கர மனத்தோட இருக்கும். Flowers, leaves, roots, bark, seeds and bulbs are combined in many different ways to produce a great variety of flavors: sweet, sharp, hot, sour, spicy, aromatic, tart, mild, fragrant or pungent. ஸோ வந்து இந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அது எதுல இருந்தெல்லாம் எடுப்பாங்க? ஒரு நிறைய ஸ்பைசஸ் தாவரங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஃப்ளவர், லீவ்ஸ், ரூட்டு, பார்க், சீடு எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க? டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் கிடைக்கும். ஸோ அது எப்படி எல்லாம் இருக்கும்? ஸ்வீட்டா இருக்கும், ஹாட்டா இருக்கும், அப்புறம் இந்த புளிப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும், நல்ல ஃப்ராக்ரன்ட், நல்ல மனத்தோட இருக்கும், அப்படியெல்லாம் நிறைய வகையில இருக்குமா. when cooked with rice, meat, fish or vegetable, the spices give the dish a special savory taste. It make us want to eat more. ஸோ என்னது? இது வந்து நம்ம ரைஸ் கூடயோ இல்லை இறைச்சி கூடயோ, மீன், வெஜிடபிள்ஸ் இது கூட எல்லாம் நம்ம வந்து சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்பெஷல், ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஸோ அந்த டேஸ்ட் வந்து நம்ம திரும்ப இன்னும் நிறைய சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்மளை தூண்டுதான். பட் அப்பார்ட் ஃப்ரம் டெலிஷியஸ் ஃபுட், ஸ்பைசஸ் ஆல்சோ பிரிங் டு மைண்ட் அட்வென்ச்சர். ஸோ இந்த டெலிஷியஸ் ஃபுட்டை தவிர வேறொரு விஷயம் கூட நம்ம மைண்டுக்கு வருது. அது என்னது? அட்வென்ச்சர், ஒரு சாகசம், ஒரு துணிச்சலான செயல். அது என்ன செயல்னு பார்க்கலாம். many of the most exciting voyages of modern history were made to conquer the spice trade and the race to become its master. ஸோ என்னது? இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸைட்டிங் வாயேஜ்னா என்னது? கடல் பயணம், அந்த கடல்ல மேற்கொள்ற பயணத்தை தான் வாயேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்ல எக்ஸைட்டடான வாயேஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு?
made to conquer the spice trade. அதான் இந்த ஸ்பைஸ் ட்ரேடர், இந்த ஸ்பைஸ் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அதை வந்து வின் பண்றதுக்கு, எதுக்கு அதுல வந்து ராஜா ஆகுறதுக்கு, மாஸ்டர் ஆகுறது. The colonization of the Americas and Asia had its roots in its spice trade. ஸோ இந்த காலனைசேஷன் நம்மளை வந்து இது பண்ணி காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, நம்மளை ஆதிக்கம் பண்ணி நம்ம கண்ட்ரியை அவங்க கொஞ்ச நாள் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அமெரிக்காஸ், ஏஷியாஸ் இதுக்கெல்லாம் மெயின் ரூட் எங்க இருந்தா வந்துச்சா, ஸ்பைஸ் ட்ரேட்ல இருந்து வந்துச்சான். In 1492, Columbus went west to find India and pepper, but ran into America and the Chile. ஸோ இந்த 1492ல கொலம்பஸ் அப்படின்ற, நம்ம இதுக்கு முந்தின சாப்டர்ல படிச்சிருப்போம், கிறிஸ்டபர் கொலம்பஸ் அப்படின்றவர் என்ன பண்ணாரு, வெஸ்ட்டுக்கு போனாரு. எதுக்கு, இந்தியா அப்படின்ற கண்ட்ரியை தேடி. எதுக்கு, பெப்பர் அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. ஸோ இந்தியா அப்படின்ற கண்ட்ரியை தேடி போனாங்க. பட் அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, சவுத் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க. பட் என்னது, சவுத் அமெரிக்கால இதை விட காரமா வேறொரு விஷயம் இருந்துச்சு. அது என்னது, சில்லி, பச்சை மிளகு. சரியா. அடுத்து பாருங்க, வாஸ்கோட காமா 6 years later went around Africa to reach கோழிக்கோட். ஸோ என்னது, ஒரு 6 வருஷம் கழிச்சு வாஸ்கோட காமான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து போர்ச்சுகல் நாட்டுல உள்ளவர். ஸோ அவர் வந்து 6 வருஷம் கழிச்சு ஆப்பிரிக்காவை தாண்டி போறாங்க. போகும்போது இது இந்தியா கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியால கோழிக்கோடு, அது கேரளால இருக்கு. ஸோ அதுதான் என்னது, பெப்பரோட ஹோம் அப்படின்ற. ஸோ அங்க நிறைய பெப்பர் எல்லாம் கிடைக்கும். ஸோ அங்கதான் அவர் ரீச் ஆகுறாங்க. These voyages ended the very profitable trade that Arabs and Romans had built up over the centuries. ஸோ என்னது, இந்த கடல் பயணங்கள் தான் என்னது, இந்த அராபுக்கும் இந்த ரோமன்ஸ்க்கு, அதாவது அரேபியர்களுக்கும் ரோமேனியர்களுக்கும் வந்து என்னது, அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டான, நல்ல லாபம் தரக்கூடிய பிசினஸ் வந்து பண்றதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. they set the stage for a new world. அவங்க வந்து ஒரு புதிய ஒரு உலகத்தை வந்து அவங்க ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. எப்படி, இந்த ஸ்பைஸ் இந்தியால இருந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பைஸை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேட் பண்ணி நம்மள்ட்ட இந்த கொஞ்சம் காசுக்கு அவங்க வாங்கிட்டு அங்க வந்து நிறைய காசுக்கு அவங்க விற்பாங்க. விற்கும்போது அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிசினஸ்லயே நிறைய லாபம் ஈட்டி பெரிய ராஜாலாம் ஆவாங்களாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ். How do you think the expansion of spice trade set the stage for a new world? So வந்து இந்த spice trade எப்படி வந்து உலகத்துல வந்து ஒரு பெரிய நியூ ஸ்டேஜை வந்து இது பண்ணிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். Spices were always an important part of Indian trade. இந்த spices அப்படின்ற விஷயம் வந்து இந்தியன் ட்ரேட்ல எப்பவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா தான் இருந்திருக்கு. Spices were traded with Mesopotamia, China, Sumeria, Egypt and Arabia, along with perfumes and textile as far back as 7,000 years ago, much before the Greek and Roman civilization. அதாவது 7,000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கிரீக் அண்ட் ரோமன் சிவிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மெசபொட்டாமியா, சைனா, சுமேரியா, ஈஜிப்ட், அரேபியா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பெர்ஃப்யூம், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு கூட இந்த ஸ்பைசஸ் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்தியன் எபிக்ஸ் அண்ட் இன் ரைட்டிங்ஸ் டேட்டிங் பேக் டு ரோமன் எம்பையர் in the 1st century CE talk about clouds. ஸோ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் எப்பிக், இதுல மகாபாரத, ராமாயணம்லாம் இருக்கு இல்லையா, அந்த எப்பிக்ஸ்லயும் வேற ரைட்டிங்லயும் என்னது, அப்புறம் வந்து ரோமன் எம்பையர்ல இருக்க நிறைய ரைட்டிங்ல அது எப்ப எழுதுனதுன்னா 1st century 1ஆம் நூற்றாண்டுல எழுதின இந்த ரைட்டிங்ல எல்லாத்துலயும் கிளவுஸ்னா என்னது, கிராம்பு இல்லையா. ஸோ கிராம்பு அப்படின்றது என்னது, ஒரு வகையான ஸ்பைஸ். ஸோ அந்த கிராம்பை பத்தி அவங்க எழுதியிருக்காங்களாம். 1000 of years ago the great masters of Ayurveda had listed the use of spices for cooking and in medicines. அதாவது 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆயுர்வேதா எல்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, ஆயுர்வேதாக்களோட மாஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்பைசஸ் வந்து குக்கிங்க்கு மட்டும் கிடையாது, மெடிசின்ஸ்க்கும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மருந்து தயாரிக்கிறதுக்கும் இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. While these spices are readily available today, there was a time when people risked their lives to get Indian spices. பட் இப்போ என்னது, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ரெடிலி அவைலபிளா இருக்கு. நம்ம வந்து கடையில போனதுமே உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இந்த ஸ்பைஸுக்காக முன்னாடி எல்லாம் என்ன பண்றதுன்னா, அவங்களோட லைஃபை, அவங்களோட உயிரைய பணைய வச்சு இந்தியன் ஸ்பைஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களா. டியூரிங் தி மிடில் ஏஜஸ் a pound of ginger was worth the price of a sheep. ஸோ மிடில் ஏஜ்ல என்ன நடந்துச்சு, குட்டியோண்டு ஜிஞ்சர் வந்து ஒரு பிரைஸ் ஆஃப் அ ஷீப், ஒரு ஆடை வாங்குறதுக்கான நிகரான காசு கொடுத்து நம்ம என்ன வாங்கியிருக்காங்க, ஜிஞ்சர் வாங்கியிருக்காங்க. A pound of maize was equal to the price of 3 sheep or half the price of a cow. ஸோ இந்த பவுண்ட் ஆஃப் மேய்ஸ்ன்னு எடுத்ததா ஜாதிக்காய், ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜாதிக்காய் தான், இந்த குட்டியூண்டு ஜாதிக்காய் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு, 3 ஆட்டோட விலை, இல்லாட்டி என்னது ஒரு பாதி கவ்வோட விலை அளவுக்கு, அந்த அளவுக்கு அது ரொம்ப காஸ்ட்லியா இருந்திருக்கு. பெப்பர் வாஸ் த கிரவுன் ஜெவல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ். ஸோ என்னது, பெப்பர் தான் என்னது, ஒரு மணிமகுடம் மாதிரி. எதுக்கு, ஸ்பைசஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு ராஜா மாதிரி வச்சுக்கோங்க ஸ்பைசஸ்.
pepper. Okay, what are those spices that the world wanted so badly? ஸோ என்னெல்லாம் ஸ்பைசஸ் வந்து இந்த வேர்ல்டு இந்த உலகத்துல எல்லாருக்கும் ரொம்ப அவசியமா இருந்துச்சுன்னு பாருங்க. கார்டமம், cloves, ginger, mace and nutmeg were some of the other spices that left Indian shores to flavor the world's kitchen. ஸோ இந்தியால இருந்து கிடைக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, ஜாதிக்காய் இது எல்லாமே வந்து என்னது இந்தியன் கடற்கரையில இருந்து, அதான் இந்தியன் ஷோர்ஸ்ல இருந்து. ஸோ என்னது இந்த பிசினஸ் எப்படி பண்ணுவாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு, கடல் வழிதான் அந்த டைம் வந்து கொண்டு போவாங்க இல்ல பெரிய பெரிய ஷிப்ல. ஸோ இந்தியன் ஷோர்ஸ்ல இருந்து வேர்ல்ட்ல இருக்க கிச்சன்ஸ் எல்லா வேர்ல்டு ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. யூசிங் ஸ்பைசஸ் இன் குக்கிங் ஹேஸ் அ லாங் ஹிஸ்டரி. ஸோ இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்றது, குக்கிங்ல ஸ்பைசஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்காம். இட் மே go back as far as 52,000 years ago. ஸோ 52 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். Though we cannot know for sure how men came to use spices, it is quite possible that it was by chance. However, spices have played a vital role in our food now for a long time. ஸோ என்னது எப்படி வந்து இந்த மனுஷங்க வந்து இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா அவங்க ஒரு ஏதோ ஒரு இதுல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ அதில் தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இந்த ஸ்பைசஸ் வந்து இப்போ ஒரு வைட்டல் ரோல் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து இப்போ வேர்ல்டு லெவல்ல இது எடுத்துட்டு இருக்கு. இன் ஏர்லியர் செஞ்சுரிஸ் ஸ்பைசஸ் வேர் நாட் ஓன்லி easily available and were very expensive. ஸோ என்னது முன்னாடி இருந்த வருஷங்கள்ல ஸ்பைசஸ் வந்து ஈஸியா கிடைக்கவும் செய்யாது, அது மட்டும் இல்ல என்னது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. The spice traders became rich. ஸோ அதனாலே இந்த ஸ்பைஸை ட்ரேட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க. பெப்பர் அண்ட் சின்னமன் no longer cost a fortune. ஸோ இந்த பெப்பர், இந்த பிளாக் பெப்பர் இருக்கு இல்லையா, இந்த மிளகு, அப்புறம் வந்து இந்த பட்டை, இதெல்லாம் என்னது அந்த அளவுக்குலாம் வந்து என்னது ஒரு காசெல்லாம் கொடுக்கல. இருந்தாலும் however while they seem to have lost their glory and இருந்தாலும் இப்போ அதோட புகழ் இதெல்லாம் வேல்யூ எல்லாம் கம்மியானாலும் அதோட பிளேஸ் வந்து நம்ம கிச்சன்ல வந்து கம்மி ஆகல. எஸ்பெஷலி அண்ட் இந்தியன் கிச்சன்ல எப்பவுமே இந்த ஸ்பைசஸ் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர் மிளகு, நல்ல மிளகு இல்லையா. பாருங்க பிளாக் பெப்பர் இஸ் ஆல்சோ known as black gold, was the most price traded from கேரளாக்கோ. ஸோ இந்த பிளாக் கோல்டு அப்படின்றது என்னதுதான், பிளாக் பெப்பர் தான். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ப்ரைஸ், ரொம்ப வந்து காசு கொடுத்து வாங்க, ரொம்ப காஸ்ட்லியான ஸ்பைசஸ் எங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, கேரளா கோஸ்ட்ல, கேரளா கடற்கரைகள்ல அது இது பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன்ஸ் ஹேவ் பீன் யூசிங் பிளாக் பெப்பர் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ இந்தியன்ஸ் வந்து என்னது ரொம்ப வருஷமாவே இந்த பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஃபார்மர்ஸ் பிகின் க்ரோவிங் இட் அரௌண்ட் 5,000 years ago. ஸோ ஃபார்மர்ஸ், விவசாயிகள் வந்து இது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இத பயிரிட்டு இருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்டட் இட் டு நார்த் அண்ட் வெஸ்ட் இந்தியா. ஸோ அது மட்டும் இல்ல, இதை எப்படி ஏற்றுமதி பண்றாங்க, இதுக்கெல்லாம் நார்த் ஏஷியா, அதாவது நார்த் ஏஷியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ணாங்க. தி ட்ரேட் சூன் ஸ்ப்ரெட் டு கிரீஸ், ரோம், யூரோப் அண்ட் சைனா அண்ட் ஆல்சோ பிகேம் பாப்புலர் இன் இஸ்லாமிக் எம்பையர். ஸோ இது எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு, கிரீஸ், ரோம், யூரோப் அண்ட் சைனா. அது மட்டும் இல்ல இஸ்லாமிக் எம்பையர். இஸ்லாமிக் எம்பையர்னு எது வர, அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே இஸ்லாமிக் எம்பையர். ஸோ அங்கெல்லாம் இது ரொம்ப பாப்புலரா இருந்திருக்கு. ரெசிபிஸ் ஃப்ரம் ரைஸ் ரிச் ரோமன் ஹவுஸ் ஹோல்ட் show the value of the spice in ancient Rome. ஸோ என்னது ரோமன்ல இருக்கக்கூடிய, அதாவது ரோமன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப பணக்கார ரோமன்ஸ் வந்து வீட்டுல வந்து இந்த அவங்க வைக்கக்கூடிய உணவுல, அதாவது என்ன குக் பண்ணும்போது இந்த ஸ்பைஸ் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்க குக் பண்ணுவாங்க. எப்படி, பணக்கார ரோமன்ஸ். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரோமன்ஸ் 120 ships a year from Egypt to trade with India and bring back enormous quantities of pepper. ஸோ ரோமன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, 120 ஷிப், ஒவ்வொரு வருஷமும் 120 ஷிப் வந்து ஈஜிப்ட்ல இருந்து இந்தியாவுக்கு அனுப்புவாங்களா, எதுக்கு, இந்த பெப்பர் வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க சின்னமன். நெக்ஸ்ட் ஸ்பைஸும் சின்னமன். சின்னமன் என்னது, பட்டை இல்லையா. இந்தியா ஹவ் பீன் யூசிங் சின்னமன் ஃபார் அ லாங் டைம். ஸோ இந்தியா வந்து இந்த சின்னமனை பட்டையை வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்றாங்க. சைனீஸ் ரோட் அபவுட் இட் இன் 2700 BC. ஸோ 2700 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சைனீஸ் வந்து இதை பத்தி எழுதியிருக்காங்களா. சின்னமன் நாட் ஓன்லி ஆட்ஸ் great flavor to food, it also helps to preserve it. ஸோ சின்னமன் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர், ஒரு ஃபுட்டுக்கு வந்து நல்ல மனம் மட்டும் கொடுக்கறது இல்லையா, அதை ப்ரிசர்வ் பண்ணுதா, அது வந்து என்ன கெட்டு போகாம பாதுகாக்குதான். பீப்புள் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்ரிஷியேட்டட் த ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் டேஸ்ட் ஆஃப் சின்னமன். ஸோ அதர் நம்ம வேர்ல்ட்ல இருக்க மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கூட என்ன பண்றாங்க, இதோட ஃப்ராக்ரன்ஸையும் இதோட மனத்தையும் இதோட டேஸ்டையும் என்ன பண்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்களாம். தி வாண்டட் இட் டு அண்ட் வேர் வில்லிங் டு பே அ குட் ப்ரைஸ் ஃபார் இட். ஸோ அவங்களுக்கு இது தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து என்னது
இது நல்ல விலை கொடுத்து இது வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. The Greeks, Romans and Egyptians bought cinnamon from India. So இந்தியால இருந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க? Greeks, Romans and Egyptians. In Middle Ages, the Venetians grew rich by taxing the cinnamon that was brought from Europe to India to Europe and the Mediterranean. So என்னது மிடில் ஏஜஸ்ல வெனீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, வெனீஷியன்ஸ் வந்து ரொம்ப பணக்காரரானாங்களே. எப்படி இந்த சின்னமனை வந்து இந்தியால இருந்து யூரோப்புக்கும் மெடிட்டரேனியன் அந்த சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்து அனுப்புறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க டேக்ஸ் போட்டாங்களாம். ஸோ அவங்க கண்ட்ரியை தாண்டி தான் என்ன பண்ணணும், யூரோப்புக்கும் மெடிட்டரேனியனுக்கும் போகணும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா போற வழியில இவங்களுக்கு எல்லாருக்குமே டேக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டேக்ஸ் போட்டதுல இந்த வெனீஷியன்ஸ் வந்து ரொம்ப பணக்காரராயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்பைசஸ் வந்து காஸ்ட்லியா இருந்திருக்கு.